ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் காவல்காரன் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 லாஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நம்ம ஒயிட் வந்து ஆஃபீஸ் ரூம்குள்ளே வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ பார்ட் 2ல் என்ன நடக்குன்னா, நம்ம ஒயிட் வந்து ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்தோடனேவும் நம்ம லூக்கஸ் வந்து நம்ம ஒயிட் கையை பிடிச்சிட்டு அப்பாவை பார்த்து, அப்பா இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஒயிட்டுக்கு அதை விட பயங்கரமான ஷாக்கு என்னது, பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் வந்து ஷாக்கில் அங்கே திரு முழிச்சிட்டு இருக்க. இதை பார்த்தா நம்ம அப்பா இருந்துட்டு, டே என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து லூக்கஸை பிடிச்சி கொந்தளிச்சிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, ஆமாப்பா இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீங்க தானே மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, இங்கே தான் இருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து நம்ம கம்பெனியில் வந்து நான் சீனியர் எக்ஸிக்யூட்டாக நான் வந்து அப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இவரை நம்ம கம்பெனியில் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். இதை கேட்ட நம்ம அப்பா வந்து நம்ம அப்பாவோட செக்ரட்டரியை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இது வந்து உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து செக்ரட்டரியை பிடிச்சி கத்த, நம்ம செக்ரட்டரி இருந்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, என்ன பதில் சொல்கிறேன்ட்டே தெரியாமல். இதை பார்த்து நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, அப்பா அப்பா ஒரு நிமிஷம், இதை எதுவுமே அவளுக்கு வந்து தெரியாது, நான் வந்து சீக்ரெட்டாக தான் பண்ணேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எல்லாருமே இங்கே பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து என்கேஜாக இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், நான் அதனால சோஃபியாவெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் போதும்டா, வாயை மூடு, லூசுத்தனமாக எதுவும் பேசிக்கிட்டு இருக்காது, இங்கே பாரு, நீ கேவாயிரு இல்லை வேற எதுவாக வேணாலும் இருந்துப்போ, இந்த கம்பெனிக்காண்டி நீ இதை பண்ணியே தான் ஆகணும், சோஃபியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து லூக்கஸை பிடிச்சி கத்திட்டு இருக்க. நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, ஆஹா இவர் திருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்ட்டு ஓடி போயிடுறான். இவன் ஓடி போனதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவன் அங்கே திருட்டு ஷாக்லேயே முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஓடி போன லூக்கஸ் மறுபடியும் ஓடி வந்து நம்ம ஒயிட் கையை பிடிச்சிட்டு, டே அங்கே என்னடா திருட்டு முழிச்சிட்டு இருக்க, வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் கையை பிடிச்சிட்டு அவன் மறுபடியும் அங்கேருந்து குடுகுடுன்ட்டு ஓடி போயிடுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டீம் லீடரை தான் காமிக்கிறாங்க. நம்ம டீம் லீடர் என்ன பண்ணான்னா, நம்ம லூக்கஸ் கூட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி கொடுக்க, அதை கூட இவன் கிழிச்சு போட்டான்ல வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிழிச்சு போட்ட எல்லாத்தையுமே எடுத்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபிட் பண்ணும்போதேவும் நம்ம சிஇஓவை திட்டிக்கிட்டே தான் இருக்கான். அதாவது லூக்கஸோட அப்பாவை திட்டிக்கிட்டே தான் அவன் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். அவர் என்ன லூஸை, எதுக்கு லூக்கஸ்க்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டேவோ அது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு இவனோட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து, வாங்க இதை பிடிச்ச எல்லாரும் மேலே தூக்கி வைங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மெம்பர்ஸை பிடிச்சி கத்திட்டு இருக்க. அந்த மெம்பர்ஸ்களும் அவங்ககிட்ட இருந்து அந்த போர்டு இதெல்லாம் வாங்கிட்டு மேலே தூக்கி வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து 2 பேரும் ஓடி வந்தாங்க இல்லையா, ஓடி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த போர்டை கிழிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த டீம் லீடர் இருந்துட்டு, அடே லூக்கஸ் உன்னை நான் ஃபயர் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம 2 பசங்களும் ஓடி போனவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபைல் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் அடுக்கி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல போய் 2 பேரும் மூச்சு வாங்க வாங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஒயிட் இருந்துட்டு, போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்னை வந்து அவர் ஃபயர் தான் பண்ண போறாரு, என் வேலை போக போறது உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் ஒரு பக்கம் நின்றுட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம லூக்கஸ் இருந்துட்டு ஒயிட் பக்கத்துல போய், சாரி இதுக்காண்டி உன்னை தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண வேண்டியதாயிருச்சு, ஆனா எனக்கு வேற வழி இல்லை, சரி ஓகே என்னோட பேர் வந்து லூக்கஸ், உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து நம்ம ஒயிட்க்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலான்ட்டு அப்படியே கையை நீண்டிட்டு இருக்க. நம்ம ஒயிட் இருந்துட்டு, ஏண்டா நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு வந்து ஹேண்ட் ஷேக் வேற பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் வந்து லூக்கஸையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம லூக்கஸ் இருந்துட்டு, சரி ஓகே வேணாட்டி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து கையை கீழே இறக்கிட்டு நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட சொல்றான், எங்க அப்பா தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, அதை வச்சு பார்க்க போனா நான் கொஞ்சம் ரிச்சான பையன்தான், ஸோ என்னால் உனக்கு வந்து ஒரு $1 மில்லியன் செக் வந்து ரெடி பண்ணி தர முடியும், அதை வந்து நீ காம்பன்சேஷனாக வச்சுக்க. எதுக்கான காம்பன்சேஷன்னா, உன்னை இந்த வேலையிலேருந்து ஃபயர் பண்ணுறாங்களா அதுக்காண்டியும், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காண்டியும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும், அந்த விஷயத்துக்காண்டியும் நீ அதை வந்து காம்பன்சேஷனாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து நம்ம ஒயிட் கிட்ட சொல்லிட்டு அந்த விஷயம் என்னன்ட்டு சொல்கிறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு வேற வழி இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து ஒயிட் கிட்ட கேட்க. நம்ம ஒயிட் இருந்துட்டு அவன் அப்படியே திருன்ட்டு அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்க்கறத பார்த்து நமக்கு நம்ம லூக்கஸ் இருந்துட்டு ஒயிட்டை பார்த்து, ஒரு நிமிஷம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நான் கே ஒன்றும் கிடையாது, அப்புறம் எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, வேற வழி இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால தான். நான் உனக்கு வேணா ப்ராமிஸ் பண்ணி தரேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் உனக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லூக்கஸ் வந்து எப்படியாவது நம்ம ஒயிட்டை கல்யாணம் பண்ணிக்கிறணுன்ட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஒயிட் இருந்துட்டு அவன் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டு ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, இவனோட ஏஜென்சிலேருந்து அந்த ரெவினாங்கிற பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசுகிறான். இவன் காதில் வந்து சின்னதாக சிப் மாதிரி ஏதோ ஒன்று காதில் வச்சிருப்பான். அது மூலியமாக தான் அந்த ரெவினாங்கிற பொண்ணு வந்து
நம்ம ஒயிட் கிட்ட பேசுறா. அவ வந்து என்ன சொல்றான்னா, ஒயிட் நீ வந்து அவனுக்கு எஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ இங்க இருந்து சொல்ல, இதை கேட்ட நம்ம ஒயிட் இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை வந்து நம்ம லூக்கஸ் பையன் தப்பா புரிஞ்சுக்கிறான். தாங்கிட்ட தான் என்னான்ட்டு கேட்கறான்ட்டு. சரி ஓகே, உனக்கு நான் மறுபடியும் ஸ்லோவா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து தொண பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஒயிட் இருந்துட்டு இவன் மறுபடியும் தொண பேசுறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் வந்து அவனை அப்படியே செவுத்துல தள்ளி அவன் வாயை வந்து கையை வச்சு மூடிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணோடனேவும் நம்ம லூக்கஸோட ஹார்ட் வந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே துடிச்சு கீழே வந்து குதிச்சு விழுந்துரும் போல அந்த அளவுக்கு துடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒயிட்டும் சரி லூக்கஸும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படியே கண்ண பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கத்துல இருந்த ரவீனா வேற நம்ம ஒயிட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவ வந்து என்ன சொல்றானா, ஏஜென்ட் ஒயிட் பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களால இப்ப கண்டிப்பா சீனியர் எக்ஸிக்யூட்டிவால அந்த ஆஃபீஸ்க்குள்ள போகவே முடியாது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு சான்ஸ். இந்த சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பையனை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலியமா நீங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ள போய் நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது என்னோட ஆர்டர். நீங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெவினா வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம ஒயிட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணிடுறா. இதை கேட்ட நம்ம ஒயிட் இருந்துட்டு சரி ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூக்கஸ் வாயில இருந்து கையை எடுத்துறான். இதை கேட்ட நம்ம லூக்கஸ் இருந்துட்டு நீ உண்மையாதான் சொல்றியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து நம்ம ஒயிட் கிட்ட கேட்க, நம்ம ஒயிட் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டா தலையை மட்டும் ஆடுறா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லூக்கஸ் இருந்துட்டு எப்பாடா சாமி இப்பதான் ரிலீஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. அங்க அப்படியே கட் பண்ணா அடுத்து இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்றா அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. மேரேஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டையும் நம்ம லூக்கஸ் கையில கொடுத்துட்டாங்க. நம்ம லூக்கஸ்க்கு அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு எப்பாடா கல்யாணம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த மேரேஜ் கால் நடத்தி வைக்கிற அந்த லேடி இருந்துட்டு நம்ம லூக்கஸையும் நம்ம ஒயிட்டையும் பார்த்து சரி ஓகே இப்ப நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அங்க இருந்து சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம ஒயிட்டுக்கும் நம்ம லூக்கஸ்க்கும் பயங்கரமான ஷாக். என்னது கிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு நம்ம லூக்கஸ் இருந்துட்டு அந்த லேடி கிட்ட சொல்றான், இல்ல இங்க ஒரே க்ரௌடா இருக்கு, நாங்க க்ரௌடா எல்லாம் கிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி லூக்கஸ் சொல்ல, ஒயிட் இருந்துட்டு ஆமா நாங்க இங்கெல்லாம் பண்ண மாட்டோம், இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு என்னப்பா ஆல்ரெடி உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்க சையாலாம் ஃபீல் பண்ண வேணாம், நான் வேணா கண்ண முடிக்கிறேன், நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அங்க இருந்து சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம ஒயிட் இருந்துட்டு இல்ல இப்ப கிஸ் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நாங்க வீட்டுல போய் பண்ணிக்கிறோமே இல்லாட்டி அப்புறமேட்டா பண்றோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து சொல்ல, நம்ம ஒயிட் இருந்துட்டு ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், இப்ப தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட அந்த லேடி இருந்துட்டு எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீங்க ரியல் கப்பல் தானே இல்ல ஃபேக்கா நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி ஒரு பக்கம் சொல்லி பேசிக்கிட்டு இங்க பாருங்க, இப்ப நீங்க 2 பேரும் இங்க கிஸ் பண்ணலன்ட்டு வைங்களேன், என்னால இந்த மேரேஜ் சர்டிபிகேட் வந்து கேன்சல் பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கேன்சல் பண்ண வேணாம்னா நீங்க 2 பேரும் கண்டிப்பா கிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்ல, நம்ம லூக்கஸ்க்கு வேற வழி இல்லாம அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டையும் அங்க வச்சுட்டு நம்ம ஒயிட்டோட அந்த டையை பிடிச்சி இழுத்து ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் பண்றா. இந்த கிஸ்ஸை வந்து நம்ம ஒயிட் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் வந்து அட்டர் ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்படி இவங்க கிஸ் பண்ணுறதோட நான் பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாரிப்பா, டெய்லி நானும் வீடியோ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, என்னால் கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் மூச்சு ரொம்ப வாங்குது, அதனால என்னால் கண்டினியூவாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ஸோ நான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் எப்படியும் 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் இன்ஜெக்ஷன்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு சிக் வந்து கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. உட்காந்தோடனே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இப்போ கூட மூச்சு வாங்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து வீடியோஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கன்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சீரீஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன்.